அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 39 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என் கண்ணீருக்கு பதில் தாரும் என்று நான் பேச விரும்புகிறேன். தாவீது பக்தன் இப்படி சொல்லுகிறார், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என்று. இன்னைக்கு நிறைய பேர் அழுது கொண்டே இருக்கிற காரியத்திற்கு பதில் வராதபடி மௌனமாக இருந்தது. ஆனால் மௌனமாக இருந்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு பதில் வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாரே, நீ வனாந்தரத்தில் உட்கார்ந்திருந்து ஒரு நீரூற்று வராதா என்று அழுது கொண்டிருந்தையா? இன்னைக்கு உன் கண்ணீர் தண்ணீராக மாறப்போகிறது. அதுதான் உனக்கு வருகிற பதில். கர்த்தர் மௌனமாக இருக்காம அந்த நீரூற்றை உண்டு பண்ணினார். ஆகாருடைய கண்ணீர் தண்ணீரை வரவழைத்தது. ஷபரபலபா. இன்னைக்கு எனக்கு எல்லாமே வறண்ட நில மாதிரி இருக்குது, எல்லாம் காஞ்சு போனது மாதிரி இருக்குது, எல்லாம் பட்டு போனது மாதிரி இருக்குது, எல்லாம் வாடி போனது மாதிரி இருக்குதுன்னு அழுது கொண்டு இருக்கிற என் மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு மௌனமாக இராதபடி ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் வந்தது மாதிரி உன் ஜெபத்திற்கு பதில் வருகிறது இயேசுவின் நாமத்தினால். நிறைய பேர் அன்னாளை போல வெளியில சிரிச்சிட்டு, அவளுடைய சத்தமோ வெளியில கேட்கப்படாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி நீ செத்து கொண்டு இருக்கிறா. ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும். இந்த வீட்டுக்குள்ள என்னால் இருக்க முடியலை. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்குள்ள என்னால் இருக்க முடியலை. இந்த வேலையில் என்னால் இருக்க முடியலை. இந்த வியாதியை என்னால் தாங்க முடியலையேன்னு நீ அழுது கொண்டு இருக்கிறையா? உன் கண்ணீருக்கு ஆண்டவர் மௌனமாக இராதபடி உடனடியா இப்பொழுதே இறங்கி பதில் செய்ய போகிறாய். அழுது கொண்டே இருக்கிறாய். உன் அழுகைக்கு அமைதியாக கர்த்தர் இருந்தார்னா இன்னைக்கு அதற்கு பதில் வரப்போகுது. பாத்ரூமில் உட்காந்துருந்து அழுதையா? பைக்கை ஓட்டிட்டு போகும்போது அழுதியா? ஆஃபீஸில் உட்காந்துருந்து அழுதியா? பெட்டில் உட்காந்துருந்து அழுதியா? ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதில் தாரும் என்று அழுது கொண்டிருந்தனா, ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர், அன்னாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர். எசேக்கியாவை போல ஒருவேளை மரண கட்டுகளோடு நீ இருக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த வியாதி மாறலையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடுதலை உண்டாக போகிறது. இந்த மாந்திரிகத்தின் வல்லமைகளிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து என்னைக்கு விடுதலை வரும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு பதில் தருவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, கண்ணீருக்கு மௌனமாயிராதபடி ஆண்டவரே உடனே இறங்கி பதிலை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.